இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னா. அப்போ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னா இல்லை என்னதுன்னா 2 அயன் தான் இருக்கும். ஒன்று நல்லா பார்த்துங்க, அயனிக் சாலிட், நான் அயனிக் சாலிட். அயனிக் சாலிட்னா எப்படி உண்டாகும்? அந்த சாலிட் அந்த திடப்பொருள் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்குது? பாசிட்டிவ் அயன் அண்ட் நெகட்டிவ் அயனை வச்சு உண்டாக்கப்பட்டிருக்குது. அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இதுதான். அப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் நான் அயனிக் மெட்டல்ன்றான். அது என்னது? நான் அயனிக், அயனிக் அல்லாத மெட்டல். ரெண்டுமே மெட்டல் தான். அது எப்படி? பாண்டிங்கில் உண்டாகும். கோவலண்ட் பாண்டில் உண்டாகும். இல்லை எலக்ட்ரானை கொடுத்துரும், இல்லை எலக்ட்ரானை வாங்கிடும். ஏதாவது ஒரு பாண்டிங்கில் உண்டாகும். ரைட்டா? அது நான் அயனிக் மெட்டல்ஸ். 2 மெட்டல் தான் இருக்குது. ரைட்டா? இப்போ நம்ம பார்க்குறது அயனிக் மெட்டலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு. எக்ஸஸ்னால் என்னது? அதிகமாக இருக்குது அர்த்தம். டிஃபிஷியன்சினா குறைவாக இருக்குது. அப்போ இந்த மெட்டலில் இந்த அயனிக் மெட்டலில் எக்ஸஸ் அதிகமாக இருக்கக்கூடிய குறைபாடு அப்படின்றான். அப்போ குறைபாடு அதிகமாக இல்லை, இந்த 2 தான் இருக்குது. என்னது? 2 தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன் இருக்குது. கேட்டையான் அண்ட் ஆனையான். கேட்டையான்னா பாசிட்டிவ் அயன், ஆனையான்னா நெகட்டிவ் அயன். ஒன்று கேட்டையான் வந்து இதில் கூட இருக்கும், ஆனையான் வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஆனையான் ஒன்று கம்மியாக இருக்கும், கேட்டையானில் ஒன்று கூட இருக்கும். அதுதான் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். கேட்டையான் 7 இருக்குன்னா ஆனையான் 6 இருக்கும். அது எப்படின்றத பார்க்க போகிறோம். ரைட்டா? அப்போ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அரைசஸ் அப்படின்றான். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் ஆனது எரைஸ்னா உண்டாக்கப்படுகிறது. எப்படி உண்டாக்கப்படுகிறது? எரைசஸ்னா மேல் நோக்கி போகிறது, இங்கே உண்டாக்கப்படுதுன்னு போட்டுக்கோங்க. டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். டியூ டு த ப்ரெசன்ஸ்னால் இருக்கிறது. டியூ டு அதன் காரணமாக மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் உண்டாகிறது. எக்ஸஸ் அரைஸ்னால் உண்டாகிறதுன்னு கூட போட்டுக்கோங்க. உண்டாகிறது எதன் காரணமாக? டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் கேட்டையான் அயன்னு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மெட்டல் அயன்னா கேட்டையான் அயன் அர்த்தம். இந்த இடத்துல மீனிங் அதான். டியூ டு த கேட்டையான் அயன் அஸ் கம்பேர்ட் டு ஆனியான்ஸ். அஸ் கம்பேர்ட் டு ஆனியன்ஸ். ஆனையானை கம்பேர் பண்ணும்போது கேட்டையானோட அயன் நம்பர் வந்து அதிகமாக இருக்கிறது. அதுதான் பொருள். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்? அதுக்கு அந்த கேட்டையானை போடுறதுக்கு தான் மெட்டல் அயன்னு போட்டுட்டான். ஒரு மெட்டலில் 2 அயன் தானே இருக்கும், கேட்டையான் அண்ட் ஆனையன். வேறு எதாவது இருக்குமா? இருக்காது. அப்போது ஆனையானை விட மெட்டல் அயன் அதிகமாக இருக்கும். அப்படின்னு கேட்டையான் அயன் அதிகமாக இருக்குன்றதான் பொருள். புரியுதா? அப்படி இருந்ததுன்னா இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் உண்டாகும். ரைட்டா? அப்போது இதுக்கு உதாரணம் அல்கலி மெட்டல் ஹாலைடைஸ் அப்படின்னா. அப்போது இதுக்கு உதாரணம் அதுதான். இதில் கேட்டையான் அதிகமாக இருக்கும். அதான் அல்கலி மெட்டல் ஆகிய ஹாலிடல்ஸ் அப்படின்னு. என்னது? அல்கலி மெட்டல் ஹாலிடல்ஸ். என்னது உதாரணம்? NaCl, சோடியம் குளோரைட், நீங்கள் சாப்பிட்ற உப்பு. 2வது பொட்டாசியம் குளோரைட். இதுவும் அல்கலி மெட்டல் ஹாலிடேஸ். ரைட்டா? இது 2 தான் இந்த இதுக்கு உதாரணம். இதுக்கு மீனிங் என்னது? ஆனையானை விட கேட்டையான் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அரைசஸ்னால் உண்டாகிறது. எப்படி? டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். அதிகமான மெட்டல் அயன்கள் இருக்கிறது. எதை விட அதிகமான மெட்டல் அயன்கள் இருக்கிறது? ஆஸ் கம்பேர்டு டு ஆனையான்ஸ். ஆனையானை கம்பேர் பண்ணும்போது அதிகமான மெட்டல் அயன்கள் இருக்கிறதுனா அதுக்கு மீனிங் என்ன? ஆனையானுக்கு ஒன்று கம்மியாக இருக்கப்பா. ஆனையான் வந்து கம்பேர் பண்ணும்போது மெட்டல் அயன் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆனையானுக்கு ஆப்போசிட் கேட்டையான் தானே, கேட்டையான் தான் அதிகமாக இருக்குன்றது பொருள். அப்போது நெக்ஸ்ட் த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆஃப் த கிறிஸ்டல் கேன் பி மெயின்டைன்ட். இப்போது இது எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இல்லை, ஏன்னா கேட்டையான் கூட இருக்குது. கேட்டையானா பாசிட்டிவ் சார்ஜ் கூட இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் கம்மியாக இருக்குது. ரைட்டா? அப்போ இதை நியூட்ரலிட்டி பண்ணணும். என்ன பண்ணணும்? இதை சமப்படுத்தணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு ஆனையானோட ஈக்குவலன்ட்டு ஏதாவது போடணும். போட்டால் ஈக்குவலாகும். இது 7 இருக்குது, அதில் 6 இருக்குது. கேட்டையான் 7 இருக்குது, ஆனையான் 6 இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியாக இல்லை, இதில் கூட இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் கூட இருக்குது. அப்போது ஆனையானில் ஒன்று சேர்க்கணும். அதுதான் சொல்கிறான். த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆஃப் கிறிஸ்டல். அதான் இந்த கிறிஸ்டலில் உள்ள எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி, அதாவது மின்சார சமன்பாடு, சமனப்படுத்துதல் அப்படின்னா 2மே ஒரே சார்ஜில் இருக்கணும், கேட்டையான ஆனையானம். அப்போ சமனப்படுத்துனா என்னது? இந்த கிறிஸ்டல் என்ன செய்யணும் அப்படின்னா த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆஃப் த கிறிஸ்டல். இந்த படிகத்தில் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி கொண்டு வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லைன்னு என்ன அர்த்தம்? இப்போ ஒரு ஆட்டம் நம்ம எடுத்துக்கிறோம். ஆட்டம் இஸ்
நார்மலி ஆஸ் எ எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். எந்த ஆட்டமாக நீ எடுத்துக்கோ, நார்மலி எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். காரணம் என்னது, ஒரு ஆட்டத்தில் number of protons and number of electrons are same. Proton is positive, holding positive charges, electron holding negative charges. Number is equal, ரெண்டுமே ஈக்குவல் நம்பரில் இருக்குது. அப்போது சமமான நியூட்ரலிட்டி, எலக்ட்ரிக்கல் சார்ஜ் என்னது நியூட்ரல் இருக்கும். ஏன்னா இது நெகட்டிவ் ஒன்று இருக்குது, பாசிட்டிவ் ஒன்று இருக்குது, சமமாயிடுச்சா? அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒன்று கூட இருக்கா? இல்லை. அப்போ எலக்ட்ரிக்கல் நியூட்ரல். அப்போது இங்கே ஆனையான் கூட, கேட்டையான் கூட இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், ஈக்குவாலிட்டி பண்ணணும்னா ஒரு ஆணையனை சேர்க்கணும். ரைட்டா? அதான் சொல்கிறான், இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆஃப் த கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டலில் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி பண்ணணும்னா கேன் பி மெயின்டைன், சரி செய்யணும். மெயின்டைன் நிர்வாகம் செய்கிறது, அதாவது சமணப்படுத்துது. ரைட்டா? கேன் பி மெயின்டைன்ட் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் அனியானிக் வேகன்சி அப்படின்ட்டா. அனியானிக் வேகன்சி என்னது, ஆணையானால் உண்டாக்கப்பட்ட வேகன்சி. ஆணையான் என்னது, நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயன், அதனால் உண்டாக்கப்பட்ட வேகன்சியை பெறுது. வேகன்சினா காலியிடம், அங்கேருந்து ஒன்று காலியாக போயிடுச்சு, ஆணையான் ஒன்று காலியாகிடுச்சு. அப்போ ஆணையான் ஒன்று காலியாகிடுச்சுன்னா கேட்டையான் ஒன்று ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ 7 கேட்டையான் இருக்குது, 7 ஆணையான் இருக்குது, ஒரு ஆணையான் வெளியில் போயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல வேகண்ட் ஆகிடுச்சா? அப்போ 6 ஆணையான் தான் இருக்குது. அப்போ கேட்டையான் 7க்கு 7 இருக்குது. ரைட்டா? அதைத்தான் சொல்கிறோம். அந்த சரிப்படுத்தணும் என்ன பண்ணுறது, பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் it can be maintained. நல்லா பார்த்து, the electrical neutrality of the crystal can be maintained. மெயின்டைனா சரி செய்யப்படும். எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி அதாவது சமணப்படுத்தணும், எலக்ட்ரிக்கலில் சமணப்படுத்தணும் அயன்களை. அப்போ எப்படி, பை த ப்ரெசன்ஸ்னால் வைக்க வேண்டும். எதில் வைக்க வேண்டும் அப்படின்னா அந்த காலி இடத்துல. ஒரு ஒரு ஆணியான் வெளியில் போயிடுச்சா, கேட்டையான் ஆணியான் வெளியில் போனால் வேகன்சி போயிடுச்சு அந்த இடத்துல, காலி இடத்துல. பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆனியானிக் வேகன்சி, அந்த ஆணியானால் உண்டாக்கப்பட்ட வேகன்சினா ஆணியான் வெளியில் போன இடத்துல எதை வைக்கணும், ஈக்குவல் டு த எக்ஸஸ் மெட்டல் அயன், ஈக்குவலாக அதுக்கு சமமான அதிகமாக இருக்கக்கூடிய மெட்டல் அயனை வைக்கணும். சமமான என்னது, அதுக்கு சமம். ஒரு ஆணியான் வெளியில் போயிடுச்சுன்னா அதுக்கு சமமானதுன்னு இன்னொரு ஆணியான் தானே, அதிகமாக இருக்கக்கூடியதாக ஒரு ஆணியன் எடுத்து அந்த இடத்துல வைக்கணும். அதான் சொல்கிறான். வச்சா சமன்பாடு ஆயிரும், அந்த வேகன்சி ஃபுல் ஆயிரும். அதாவது பை ப்ரெசன்ஸ்னால் வைக்க வேண்டும். எதை, எந்த இடத்துல வைக்கணும், ஆஃப் ஆனியானிக் வேகன்சி. ஆணியானால் உண்டாக்கப்பட்ட வேகன்சி. ஆணியான் வெளியில் போயிடுச்சுன்னா அந்த வேகன்சி தானே, அதில் எதை வைக்கணும், டு த எக்ஸஸ் மெட்டல் அயன்ஸ், அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் அயனை வைக்கணும் அப்படின்றான். புரியுதா? அப்போ மெட்டல் அயன் அதிகமாக இருக்கக்கூடிய மெட்டல் அயனை வைக்கணும்னா நான் இப்போ சொல்லித்தருவேன் எப்படி எதை வைக்கிறோம்ட்டு. அல்லது இன்னொன்று இருக்குது, என்ன இருக்குன்னா சமணப்படுத்துறதுன்னு சொன்னால், அல்லது பை த ப்ரெசன்ஸ்னால் வைக்க வேண்டும். எதை வைக்க வேண்டும், த எக்ஸ்ட்ரா கேட்டையான் அண்ட் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் த இன்டஸ்ட்ரியல் பொசிஷன் அப்படின்றான். எக்ஸ்ட்ரானா அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு கேட்டையான பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, அண்டு எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அப்போ ஒரு கேட்டையான் ஒரு எலக்ட்ரான், அப்போ ஈக்குவல் ஆயிடுச்சா? அதை எங்கே வைக்கணும் அப்படின்னா ப்ரெசன்ட் வைக்க வேண்டும். இந்த இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் என்னது, காலியிடம், கேப் வெற்றிடம், அது சிறிய வெற்றிடம். அது எங்கே சிறிய வெற்றிடம் என்னது, இந்த பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் 2 ஆட்டத்துக்கு நடுவில் உள்ள இடம். இங்கே பாருங்கள், இது என்னது, இது என்ன பெரிய குண்டா போட்டிருக்காங்களா, அது வந்து Cl குளோரைட். ரைட்டா? குளோரைட் அது என்னது 17, அது அட்டாமிக் நம்பர் என்னது 17. அப்போது 2 + 8 + 7, 2 ஃபஸ்ட் ஆர்பிட் கே ஆர்பிட், 8 வந்து கேஎல் ஆர்பிட், மீதி 10 போக மீதி 7 இருக்கிறது. கேஎல் எம் ஆர்பிட்டில் 7 இருக்குது. அதுக்கு என்ன வேணும், ஒரு எலக்ட்ரான் வேணும். அதை சிஎல் மைனஸ் போட்டுக்கான். மைனஸ் போட்டுக்க, ஒரு எலக்ட்ரான் வெளியிலேருந்து வரணும். ரைட்டா? அதேமாதிரி சோடியம் எத்தனை இருக்குது, 11 இருக்கிறது. ரைட்டா? அப்போ ஃபஸ்ட் ஆர்பில் 2 போயிடும், செகண்ட் ஆர்பில் 8 போயிடும், 10 போக மீதி என்ன 1 இருக்கும். அப்போ அது வெளியில் போயிடும், 1 தான் வெளியில் போயிடும். ரைட்டா? மொத்தம் லாஸ்ட் ஆர்பிட்டில் என்னது 8 இருக்கணும் ஆக்டர் டூல்ஸ் பிரகாரம். இப்போ உங்களுக்கு விஷயம் தெரியுமா, 1 இருந்தால் வெளியில் போயிடும், 4 வரைக்கும் வெளியில் போயிடும், 1 2 3 வரைக்கும் வெளியில் போயிடும். 4ஆம் நம்பர் வந்தால் தான் டவுட்டு, 1 வெளியில் போகலாம் இல்லை உள்ளே வரலாம். ஆனால் 5ஆம் நம்பர் இருந்தால் வெளியில் போகாது, 6ஆம் நம்பர் இருந்தாலும் வெளியில் போகாது லாஸ்ட் ஆர்பிட்டில், 7ஆம் நம்பர் இருந்தாலும் வெளியில் போகாது. ரைட்டா? ஏன் வெளியில் போகாது, 5 எலக்ட்ரான் இருக்குது,
5 வெளியேற்றுது 3 எங்கேருந்தா வாங்கிக்கிறோம், 8 அதுக்கு வேணும், 3 வாங்கிக்கிறோம். 6 இருந்தால் 2 வாங்கிக்கிறோம், 7 இருந்தால் 1 வாங்கிக்கிறோம், 8 ஆக்கிறோம். ஆனால் 3 இருந்தால் வெளியில் போயிடும், 2 இருந்தாலும் வெளியில் போயிடும், 1 இருந்தாலும் வெளியில் போயிடும், 4 இருந்தால் டவுட்டு. இப்போது இந்த லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரானுக்கு 2 பேர் சொல்லுவாங்க, வேலன்ஸ் அண்டு வேலன்சின்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கணும். வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான். நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வேலன்சி எலக்ட்ரான்னாலும் லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான் தான். அதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட்டுன்னா, வேலன்ஸ் எலக்ட்ரான் சொன்னால் லாஸ்ட் ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ அவ்வளவு அப்படியே எழுதி, லாஸ்ட் ஆர்பிட் 2 இருந்தால் அது 2, 5 இருந்தால் 5, 6 இருந்தால் 6, எத்தனை இருக்கோ அத்தனை சொல்கிறதுக்கு பேர் தான் வேலன்ஸ். ஆனால் வேலன்சின்னு சொன்னால் இங்கே தான் ப்ராப்ளம். வேலன்சின்னு வரும்போது லாஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கிறதோ அந்த எலக்ட்ரான் ஆக்டேட் ரூல்ஸை ஃபுல் பண்ணுறதுக்காக வேண்டி ஒன்று வெளியேற்றுதா, ஆக்டேட் ரூல்ஸை ஃபுல் பண்ணுறதுக்காக வேண்டி, இல்லை உள்ளே வாங்குதா. இதைத்தான் நம்ம சொல்லணும் வேலன்சின்னு. உதாரணத்துக்கு லாஸ்ட் ஆர்பிட்டில் 1 இருக்குது. அப்போ இதுக்கு வேலன்ஸ் என்னது? ஒன்று தான். ஆனால் வேலன்சி எவ்வளவு? 1 தான். ஏன்னா அது 1 வெளியேற்றிடும். எதை வெளியேற்றிடும்? 1 வெளியேற்றிடும். ஏன்னு சொன்னால், ஏன் வெளியேற்றும் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 1லேருந்து 3 வரைக்கும் வெளியேற்றிடும். அது வெளியேற்றுற எலக்ட்ரானோ இல்லை உள்ளே வாங்குகிற எலக்ட்ரானோ அதை தான் என்ன சார் வேலன்சின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? வேலன்சின்னா 1 உள்ளே வாங்கணும் இல்லை வெளியேற்றணும், இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் செய்யணும் அப்படின்பாங்க. இப்போ 3 வரைக்கும் வெளியேற்றிடும். அப்போ அது வேலன்சி என்னது? 3. ரைட்டா? இப்போ 4 வரும்போது 1 வெளியேற்றும், வேலன்சி 4 தான், வேலன்ஸு 4 தான். இப்போ 5 வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, 5 இருக்குது கடைசி ஆர்பிட்டில். இதில் வேலன்ஸ் எவ்வளவு? 5. ஆனால் வேலன்சி எவ்வளவு? 3 உள்ளே வாங்கிடும். அப்போ 6 இருக்குது, இது இங்கே தான் மாறுது. வேலன்ஸ் எவ்வளவு? 6, 2 எலக்ட்ரானை உள்ளே வாங்கிடும். அப்போ வேலன்ஸ் எவ்வளோ? 2. 7 இருக்குது. அப்போ வேலன்ஸ் எவ்வளோ? 7. அப்போது வேலன்ஸ் எவ்வளோ? 1. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 1 இருந்தால் அதுக்கு வேலன்ஸ் எவ்வளோ? 1 தான். அதை வெளியேற்றிடும். அது வேலன்சி 1 தான். இப்போ 2 இருக்குது லாஸ்ட்டில், வேலன்ஸ் எவ்வளோ? 2 தான். வேலன்சி 2 வெளியேற்றிடும். இது வெளியேற்றுறது. ரைட்டா? 3 வரைக்கும் வெளியேற்றிடும். 2 1 தான். நல்லா பார்த்துக்கணும். நான் இப்படியே போன நேரம் போயிட்டுருக்கோம். ரைட், பார்த்துட்டீங்களா? அப்போ இது என்ன சொன்னால் இண்டஸ்ட்ரியல் பொசிஷன். இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் என்னது? 2க்கு நடுவில் உள்ள ஒரு சிறு கேப் அதில் இருக்கும். இங்கே பாருங்கள், இது என்னது? குளோரின் நெகட்டிவ். இந்த பெருசாக இருக்குது நெகட்டிவ் குளோரின், சிறுசாக இருக்குது குண்டு சோடியம். ரைட்டா? அது பாசிட்டிவ் கேட்டியான். ரைட்டா? இது பெருசாக இருக்கிறது குளோரின் ஆனியான். இப்போ இந்த 2க்கு நடுவில் கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பில் தங்கிக்கிறோம். இந்த பாருங்கள், இந்த கேப் சின்ன கேப்புகள் இருக்குது இல்லையா, இந்த பாருங்கள், எது சிறுசு நடுவில் கேப் இருக்குன்னா அந்த கேப்பில் எது தங்கும்? அதை தான் இண்டஸ்ட்ரியல் பொசிஷன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதில் என்ன தங்கணும்? ஒரு கேட்டையான ஒரு எலக்ட்ரானும் தங்கிடுச்சுன்னு சொன்னால் எலக்ட்ரிக்கல் கூட 2மே வருது இல்லை, பாசிட்டிவ் வருது நெகட்டிவ் வருது, எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் ஆகிடுதா. இந்த 2 கண்டிஷன் ஃபுல் பண்ணலாம். ஒன்று என்ன சொல்லியிருக்கேன்? தி எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆஃப் த கிறிஸ்டல் எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் பண்ணணும்னா ஒரு குளோரின் வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கிறோமே, அப்போ என்னது? அது குளோரின் என்னது? ஆனியான், நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அப்போ அதுக்கு பதில் என்ன பண்ணோம்? மெட்டலில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவலான ஒரு அயனை உள்ளே கொண்டு வரணும். ஈக்குவலான ஆனியான உள்ளே கொண்டு வரணும், இல்லை எலக்ட்ரானை உள்ளே கொண்டு வரணும். ரைட்டா? எலக்ட்ரான் உள்ளே கொண்டு வந்தாலும் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ரைட்டா? அப்போ ஈக்குவல் ஆயிரும். அதைத்தான் முதல் லைன். 2வது லைன் என்ன சொல்லியிருக்கான்? ஆர்னு போட்டு, அல்லது ஒரு எலக்ட்ரான் அண்டு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அயான், பாசிட்டிவ் சார்ஜ் கேட்டையான். அப்படி ஆனியானுக்கு பதிலாக ஒரு எலக்ட்ரானை கொண்டு வரலாம். கொண்டு வந்தாலும் 2மே ஈக்குவல் ஆயிரும். அதான் சொல்லியிருக்கான். The electrical neutrality of the crystal can be maintained by the presence. எங்கே? presence இருக்கணும். எங்கே இருக்கணும்? அந்த வேகன்சி கிரியேட்டட். வேகன்சி எது? ஆனியான் வெளியில் போயிடுச்சு இல்லையா, the presence of anionic vacancies. ஆனியானால் கிரியேட்டப்பட்ட வெற்றிடத்தில் என்ன இருக்கணும்? ஒரு அயன presence இருக்கணும். என்ன இருக்கணும்? ஈக்குவல் டு த எக்ஸஸ் மெட்டல் அயன்ஸ். ஈக்குவல் சமமான அதிகப்படியான உள்ள மெட்டல் அயன். மெட்டல் அயன் என்னது? பொதுவானது. கேட்டையான் ஆனியான்னு சொல்லுது. ஆனால் ஈக்குவல்னு போட்டான். ஈக்குவல் என்னது? ஆணையான் வெளியில் போச்சுன்னா ஆணையானுக்கு ஈக்குவலான ஒரு ஆணையான் வேணும், இல்லை எலக்ட்ரான் வேணும் அப்படின்னு தான் பொருள். அது ஒன்று நடக்கலாம். இல்லை 2வது ஆர்னு போட்டிருக்கேன். ஆர்னு போட்டு என்ன போட்டிருக்கான்? த ஆர் பை த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா கேட்டையான் வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வரணும், இல்லை ஆணையான் வரணும். ஈக்குவல் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா கேட்டையான் அண்ட் எலக்ட்ரான். கேட்டையான் வருது, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்.
அண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவ் எலக்ட்ரான் வருது. அப்போ நியூட்ரல் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஆகிடுது. அது வந்து எங்கே வந்து உட்காருது? ப்ரெசன்ட் இந்த இன்டஸ்ட்ரியல் பொசிஷன். இந்த கேப்பில் உட்காராது. எது ஆனியான் காலி பண்ணிட்டு போச்சு இல்லையா, அந்த இடத்துல உட்காராது. இன்டஸ்ட்ரியல் பொசிஷன் இந்த கேட்டியானுக்கு ஆனியானுக்கு நடுவில் உள்ள கேப் ஏற்கனவே காமிச்சிருக்கேன், இடைவெளி. அந்த இடைவெளியில் வந்து உட்காரும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக வென் NaCl கிறிஸ்டல். அப்போ NaClனா சோடியம் கிறிஸ்டல், சோடிய படிகத்தை இஸ் ஹீட்டட்னா அதை நம்ம உஷ்ணப்படுத்தும் போது ஹீட்டட் ஒரு சோடியம் குளோரைடு கிறிஸ்டல் நல்லா பார்த்துங்க படிகத்தை வெப்பப்படுத்தும் போது எப்படி? இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் பேப்பரில் வெப்பப்படுத்தும் போது எப்படி? இப்போ நம்ம அரிசி பாத்திரத்தில் போட்டு அப்படியே சூடு பண்ணுறியா? இல்லை, அரிசியை தண்ணியில் போட்டு தானே. தண்ணியில் ஒரு பாத்திரம், அதில் தண்ணி ஊற்றி அரிசியை போட்டு சூடு பண்ணுறேன், அப்போ தான் அரிசி வேகுது. அப்போ அரிசி எந்த பிரசன்ஸில் சூடாகுது? தண்ணி, வாட்டர் என்ற H2Oவில் பிரசன்ஸில் அது அரிசி சூடாகுது. நீ சூடு பண்ணுற அரிசி உள்ளே போகிற இல்லை தண்ணியில் போகிற இல்லை. அப்போ இந்த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் ரைஸ் பாயில்டு இன் த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். அதுதான் சொல்கிறான். இப்போ சோடியம் குளோரைடு கிறிஸ்டல் ஹீட்டட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் பேப்பர். சோடியம் மட்டும்தான் இருக்குது, இங்கே சோடியம் குளோரைடு கிடையாது. அப்போ எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. ரைட்டா? வெறும் சோடியம் இருக்குது. நல்லா பார்த்தோம். சோடியம் வேப்பர் சோடியம் ஆவி அப்படின்னா சோடியம் மட்டும்தான் இருக்கிறது. அங்கே சோடியம் குளோரைடு இருக்கிறது. அப்போ 2 சோடியம் ஆச்சு. அங்கே ஒரு சோடியம் இருக்கிறது, இங்கே ஒரு சோடியம் இருக்கிறது. நல்லா பார்த்துருக்கீங்களா? சோடியம் குளோரைடில் ஒரு சோடியம் இருக்கிறது, இங்கே சோடியம் குளோரைடு கிறிஸ்டலில் நீ எதில் போட்டு சூடு பண்ணுற? சோடியம் பேப்பரில் போட்டு சூடு பண்ணுற. அப்போ அது சோடியம் பேப்பர் வெறும் சோடியம், அப்போ டபுள் சோடியம் ஆகுது. பார்த்துக்கோ. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். when NaCl crystal are heated in the presence of sodium vapor, அப்போ என்ன செய்யும்? Na ப்ளஸ் அயன். அப்போ சோடியத்துக்கு எவ்வளவு? சோடியத்துக்கு என்ன வரும்? 11, அட்டாமிக் நம்பர் 11. அப்போ 2 8, அதாவது டூப்ளேட் ரூல்ஸில் 2 போயிடும், ஆக்டேட் ரூல்ஸில் 8 வந்துடும், மீதி 1 தான் நிற்கும். அப்போது ஒரு எலக்ட்ரான் தனியாக பிரிஞ்சிடும். Na ப்ளஸ் E மைனஸ். இது எப்படி எழுதுவாங்கன்னா, அதை நான் காமிக்கிறேன். என்ன எழுதுங்க? Na ப்ளஸ் அயன் ஆர் ஃபார்ம்டு. என்ன செய்யும்? Na ப்ளஸ் அயன் ஃபார்ம்டு. நான் போட்டு காமிச்சிட்டு படிக்கிறேன். இப்போ சோடியம் குளோரைடை நான் கிறிஸ்டல் சோடியம் குளோரைடு கிறிஸ்டலை நான் சோடியம் வேப்பர், அப்போ 2 சோடியம் இருக்குது, சோடியம் வேப்பரில் ஹீட் பண்ணும்போது இந்த சோடியம் குளோரைடு சோடியம் எப்படி பிரியும்னா, சோடியம் என்னது? Na. சோடியம் எத்தனை? 19. அப்போ 10 2 8, அது என்னது? Na ப்ளஸ் அயன் ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் வெளியில் போகுதா? ஒரு எலக்ட்ரான் 10 எலக்ட்ரான் வரைக்கும் சோடியத்தில் இருக்கும். 11வது எலக்ட்ரான் இது என்னது? அதோட வேலன்சி ஒன்று தான். கடைசியில் எவ்வளோ எலக்ட்ரானுக்கு 1 இருக்குது. அப்போ அது வெளியில் போகிற எலக்ட்ரானோட 1 வெளியில் போயிடும். அப்போது வேலன்சி 1 தான். அப்போ வெளியே எவ்வளோ போச்சு? ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு. ரைட்டா? அப்போ இங்கே புரோட்டான் என்ன இருக்குது? 1 கூட இருக்கா? 11 புரோட்டான் இருக்கா? அதான் Na ப்ளஸ் இங்கே நின்று போச்சு. அப்போ இந்த E மைனஸ் எங்கடா போகுதுன்னு பார்த்தா, இது என்ன செய்யும்? Na ப்ளஸ்னால் இதுக்கு மேலே சர்ஃபேஸில் போய் படிஞ்சிடும். ஆனால் E மைனஸ் என்ன பண்ணும் தெரியுமா? வாங்க பார்ப்போம். இப்போ நல்ல ஞாபகம். Na சோடியம் குளோரைடு சோடியம் எப்படி பிரிகிறது? சோடியம் மட்டும் எப்படி பிரிகிறதுனா Na ப்ளஸ் E மைனஸ் சோடியம் மட்டும் பிரிகிறது. ரைட்டா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ Na அயன்ஸ் ஆர் ஃபார்ம்டு. Na அயன்கள் உண்டாகிறதுன்னு E பற்றி அவன் சொல்லலை, நான் சொல்கிறேன். அண்டு ஆர் டெபாசிட்டட் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டல். அந்த படிகத்தின் சர்ஃபேஸ் மேல் பரப்பஸில் இந்த Na அயன் படிஞ்சிருது. ஆனால் ஈன்னு ஒன்று வருது இல்லையா? Na ப்ளஸ் சோடியத்தை 2ஆக பிரிச்சுட்டான். என்னாச்சு? அந்த எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு. அந்த இப்போ மீது என்ன இருக்குது? Na ப்ளஸ் அயன் இருக்குது. அப்போ நெகட்டிவ் எங்கே போச்சு அப்படின்னு பார்ப்போம். நான் சோடியம் ப்ளஸ் அயன் தான் படிஞ்சிருக்கு இந்த கிறிஸ்டலில். அப்போ நெக்ஸ்ட்டு குளோரைடு அயன்ஸ்ன்றது இங்கே பாருங்கள். அயன்ஸ் அங்கேருந்து காலி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நான் போட்டே காமிக்கிறேன். இப்போது சோடியம் அயன், இந்த சோடியத்தை நீ ஹீட் பண்ணுறப்பா, சோடியம் குளோரைடை ஹீட் பண்ணுற. இதில் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் வேப்பர். இப்போது Na எப்படி பிரியுது? இஸ்னா Na ப்ளஸ் E மைனஸ்ன்னு பிரியுது. அப்போ இந்த Na எதில் படியுது? இதுலேருந்து மேல் பரப்பில் போய் படிஞ்சிருது.
இதுக்குள்ளே வரல, புரியுதா? இந்த மேல் பரப்பில் போய் படிஞ்சிருது எண்ணெய் அயன். அப்போ எண்ணெய் அயன் படியும் போது இங்கே பாருங்க, சிஎல் இந்த பெரிய குண்டா இருக்கு இல்லையா, சிஎல் மைனஸ், இது என்னது, இது மைனஸ் ஆட்டம், குளோரின் மைனஸ் ஆட்டம். இந்த இடத்துல ஒரு குளோரின் இருந்துச்சு முதல்ல, இந்த ஈ கிடையாது இந்த இடத்துல பாருங்கள், குண்டு, இது ஒரு குண்டு, இது ஒரு குண்டு. அப்போ இங்கேயோ பச்சை குண்டு தானே இருக்கும், அது என்ன பச்சை குண்டு, குளோரின். குளோரின் என்ன மைனஸ் தானே, அது குளோரின் மைனஸ் அப்படியே டிஃப்யூஸ் ஆகும். டிஃப்யூஷன் என்னது, பரவும், அது உடஞ்சி பரவ ஆரம்பிச்சிடும். பரவி என்ன பண்ணும்னா இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடும். காலி பண்ணி இந்த Na ப்ளஸ் அயன் கூட சேர்ந்துக்கிறோம். Na ப்ளஸ் அயன் கூட Na ப்ளஸ் அயன் கூட Cl மைனஸ் அயன் சேர்ந்து இந்த இடம் காலியாக இருக்கும். அப்போ காலியான இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே Na அயன் இங்கே வந்து படிஞ்சிருச்சா, ஆனால் E மைனஸ் தனியாக இருக்கா, Na வந்து ப்ளஸ் இங்கே படிஞ்சிருச்சு. அப்போ இந்த Cl என்ன பண்ணுது, இங்கேருந்து டிஃப்யூஸ்னா பரவும், உடஞ்சி பரவி இங்கே வந்து இந்த எண்ணெயோட சேர்ந்துடும். ஏன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இங்கே வந்து சேர்ந்துடும். அப்போ இந்த இடம் காலியாக இருக்கும். காலியாக இருக்கும்போது இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்னா அப்படியே வந்து இந்த இடத்துல நுழைஞ்சிடும். புரியுதா? அதை தான் இந்த படத்தில் போட்டிருக்கேன். ஆனால் இது ரைட்டு, எண்ணெய்க்கு ரைட்டு. அப்போ இந்த அதிகப்படியான ஒரு Na ப்ளஸ் இருக்கு, சோடியம் வேப்பர் இருக்குது, அதை என்ன பண்ணுவீங்க? சோடியம் வேப்பர் ஒன்று இருக்கே, அது அதிகப்படியான சோடியம் வேப்பரில் உள்ள எண்ணெய் இருக்கே, அது என்ன பண்ணுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்துக்கோங்க, இது புரிஞ்சிக்கிச்சா? எங்கேருந்து வந்துச்சு, இங்கே உள்ள ஒரு குளோரின், இந்த பாருங்க Cl, இந்த பெரிய குண்டு பச்சை போட்டிருக்கேன், Cl மைனஸ், இதெல்லாம் பச்சை, இது முதல் பச்சை இருந்தது, குளோரின் இருந்தது, அது எண்ணெய் மேலே அந்த டிஃப்யூஸ் ஆகும்போது அதில் போய் சேர்ந்துருது. அப்போ எண்ணெய் வந்து எப்படி பிரியும், Na ப்ளஸ்ஸு பாசிட்டிவ் அயன் ப்ளஸ்ஸு எலக்ட்ரான் மைனஸ், ஒரு எலக்ட்ரான் வெளியில், அந்த எலக்ட்ரான் வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிடுச்சு. அப்போ ஈக்குவல் ஆயிடுச்சா? இது குளோரின் மைனஸ் சார்ஜ், எலக்ட்ரான் மைனஸ் சார்ஜ், சார்ஜ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். நல்லா பார்த்துக்கணும். சரி, ரைட், நெக்ஸ்ட்டு. அப்போ என்ன போட்டிருக்கான், அப்போ Na ப்ளஸ் போட்டோன்னா Na ப்ளஸ் Na ப்ளஸ் அயன்ஸ் ஆர் ஃபார்ம்டு அண்ட் ஆர் டெபாசிட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டல். ரைட்டாக முடிஞ்சுன்னு சொல்லிட்டேன். அடுத்து இந்த குளோரின் போட்டிருக்காங்க, குளோரைடு அயன்ஸ், அந்த Cl அது என்ன செய்ய, டிஃப்யூஷன் சொன்னல, பரவும், அது உடஞ்சி பரவி மேலே போய் Na ப்ளஸ் கூட போய் உட்காந்துக்கிறோம். குளோரைடு அயன் Cl மைனஸ் டிஃப்யூஸ்னா பரவும், எங்கே பரவும், டிஃப்யூஸ் டு த சர்ஃபேஸுக்கு போயிடும். அதுவும் அந்த Na ப்ளஸ் மேலே சர்ஃபேஸுக்கு போயிடும். எங்கேருந்து போகும், ஃப்ரம் த லேட்டிஸ் பாயிண்ட் இந்த உள்ள பாயிண்ட், அது எங்கே இருக்கோ அந்த இடம் தான் லேட்டிஸ் பாயிண்ட். அந்த இடத்துலேருந்து பரவி அங்கே போயிடும், எங்கள் மேல் பரப்புக்கு போயிடும். அதான் ஃப்ரம் த லேட்டிஸ் பாயிண்ட். அண்டு அங்கே போனதுக்கப்புறம் எது கூட சேர்ந்துடும், Na ப்ளஸ் கூட சேர்ந்துடும், சோடியம் அயன் கூட சேர்ந்துடும். அண்டு கம்பைன்ஸ் வித் சோடியம் அயன் கூட சேர்ந்துடும். புரிஞ்சுதா? அப்போது த எலக்ட்ரான் லாஸ்ட்னா அந்த எண்ணெயிலேருந்து எலக்ட்ரான் பிரிஞ்சா, ஒரு எலக்ட்ரான் Na சோடியம் வந்து Na ப்ளஸ் E மைனஸ் பிரிஞ்சிருக்குல்ல, அது என்ன செய்யும், அங்கேருந்து அப்படி மேலேருந்து வந்து இந்த காலி இடத்துல உட்காந்துக்குவோம். அதான் சொல்கிறான், த எலக்ட்ரான் லாஸ்ட்னா அதாவது இழந்த எலக்ட்ரான், அந்த எண்ணெய் ஒரு எலக்ட்ரான் இழக்குது இல்லையா, அந்த எலக்ட்ரான் லாஸ்ட் பை, யார் லாஸ்ட் பண்ண, இழந்த பை சோடியம் வேப்பர். ரைட்டா? லாஸ்ட் பை சோடியம் வேப்பரில் உள்ள எண்ணெய், சோடியம் வேப்பரில் வந்து Na ப்ளஸ் தானே, Na ப்ளஸ் அங்கே வந்துருச்சு, சோடியம் வேப்பர் வெறும் சோடியம், அதில் Na ப்ளஸ் அங்கே உட்காந்துக்கிடுச்சு. ஆனால் அதில் எலக்ட்ரான் மட்டும் என்ன பண்ணுது, அந்த சோடியம் வேப்பர் இழந்த எலக்ட்ரான் என்ன செய்யுது, இங்கே இந்த காலி இடத்துல வந்து உட்காந்துக்கிடுச்சு. அதான் சொல்கிறான், த லாஸ்ட்னா இழக்கப்பட்ட எலக்ட்ரான், யார் இழந்தாக, பை த சோடியம் பேப்பரில் தானே வெறும் சோடியம் தான், அது சோடியத்தை நீ ரெண்டாக பிரிக்கும்போது Na ப்ளஸ் E மைனஸ்னு வரும். இங்கே சோடியம் குளோரைடு, அது அப்படியே ஹீட்டாகி அப்படி திரும்பி சோடியம் குளோரைடே மாறிடும். போதுமா? இதுதான் பிரச்சனை. அப்போ ரெண்டுக்கு எண்ணெய் வரும். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, அந்த வேப்பர் டிஃப்யூஸ் இன்டு த கிறிஸ்டல் லேட்டிஸ், அது டிஃப்யூஸ், அங்கேருந்து டிஃப்யூஸ் ஆகி மேலேருந்து E மைனஸ் பிரியுது இல்லையா, மேலேருந்து டிஃப்யூஸ்னா பரவுதல், அங்கேருந்து பரவி எங்கே வரும், இந்த காலி இடம், இந்த குளோரினால் உண்டாக்கப்பட்ட காலி இடத்துல வந்து உட்காந்துக்கிறோம். வந்து உட்காந்துக்கிச்சா, அதான் சொல்கிறான், டிஃப்யூஸ் இன்டு த கிறிஸ்டல் லேட்டிஸ். இது மொத்தம் தான் கிறிஸ்டல் லேட்டிஸ்னா அது அடுக்குன்னு அர்த்தம், இதில் வந்து உட்காந்துக்கிறது அப்படின்றான். அண்ட் ஆக்குபைஸ் கிறிஸ்டல் லேட்டிஸ் வந்ததுக்கப்புறம் எதை வந்து ஆக்குபை பண்ணுது, ஆக்கிரமிச்சுக்கிறது, அந்த காலி இடத்தை, அந்த குளோரின் காலி பண்ண இடத்த ஆக்கிரமிச்சுக்கிறது. அண்ட் ஆக்குபைஸ் த வேகன்சி கிரியேட்டட் பை, அண்ட் ஆக்குபைஸ்னா
ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறது. த வேகன்சி காலி இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறது. அந்த காலி இடம் யாரால் உண்டாக்கப்பட்டது? குளோரினால் தான் உண்டாக்கப்பட்டது. குளோரின் வெளியே போச்சு இல்லையா? கிரியேட்டட் பை த குளோரின் Cl மைனஸ் அயன். அந்த காலி இடம் யாரால் உண்டாக்கப்பட்டது? குளோரினால் உண்டாக்கப்பட்ட காலி இடத்தில் எலக்ட்ரான் மேலேருந்து டிஃப்யூஸ் ஆகி இங்கே வந்து உட்காந்துக்கிறோம். சரி, நெக்ஸ்ட்டு சச் அன்அயோனிக் வேகன்சிஸ். அன்அயோனிக் வேகன்சிஸ் இந்த குளோரின், இந்த நெகட்டிவ் சார்ஜ் தானே, குளோரின் குண்டு வெளியில் போயிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி ஒரு வேகன்சி, இந்த மாதிரி உள்ள அன்அயானிக் காலி இடங்கள், சச்னா இந்த மாதிரி அன்அயானிக் காலி இடங்கள் அப்படின்னா குளோரினால் செய்யப்பட்ட காலி இடங்கள்னு அர்த்தம். விச் ஆர் ஆக்குபைடு பை த அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். இந்த மாதிரி ஆனியானிக் வேகன்சிகள், அதாவது ஆனியானால் உண்டாக்கப்பட்ட வேகன்சிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. யாரால்? எலக்ட்ரானால். ஒரு எலக்ட்ரான் தான் வந்திருக்கு, 2 எலக்ட்ரான் கிடையாதுல்ல. அதுதான் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் ஆக்குபைடு பை அன்பேர்டுனா இரட்டை இல்லாத எலக்ட்ரான்கள். அப்போ ஒற்றைன்னு அர்த்தம். ஆக்குபைடு பை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்டு, அவைகள் அழைக்கப்படுகிறது எஃப் சென்டர் என்று அழைக்கப்படுகிறது. எஃப் சென்டர் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ எஃப் சென்டர்னு என்னது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அன்பேர்டு அதாவது அன்அயனிக், அதாவது இந்த மாதிரி அயனிக் வேகன்சியை ஒரு எலக்ட்ரான் வந்து நிரப்பினால், எலக்ட்ரான் தான் நிரப்பி இருக்கு, எதாவது ஆனியான் நிரப்பலை, ரைட்டா? ஆனியானு நெகட்டிவ்லி சார்ஜ் தான், எலக்ட்ரானும் நெகட்டிவ்லி சார்ஜ் தான். அதனால் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் இருந்தாலும் எலக்ட்ரான் தான் நிரப்பியிருக்கு, ஆனியான் நிரப்பலை, ரைட்டா? ஆனால் இந்த மாதிரி செயல்பாடுகள் சச் ஆனியானிக் வேகன்சி, அதாவது ஆனியானால் உண்டாக்கப்பட்ட வேகன்சியை ஒரு எலக்ட்ரான், அன்பேர்டு எலக்ட்ரான்னா 2 இல்லாமல் ஒரு எலக்ட்ரான் நிரப்பிச்சுன்னா அதை நாம் எவ்வாறாக அழைக்கிறோம்? எஃப் சென்டர்னு அழைக்கிறோம். அப்போ எஃப் சென்டர்னு என்னடா கொடுமையாக இருக்குன்னா ஒரு புதிய வார்த்தையாக இருக்குன்னு கேட்குறீங்களா? இது இங்கிலீஷ் வார்த்தை கிடையாது, இது ஜெர்மனி வார்த்தை. இது ஃபார் பின்னு சொல்லுவாங்க ஜெர்மனியில். ஃபார் FARBE, ஃபார் பின்னு சொல்லுவாங்க. ஃபார் பின்னு சொன்னால் இட்ஸ் அனதர் நேம் இஸ் இன் இங்கிலீஷ் இஸ் கலர். இதுக்கு கலர்னு அர்த்தம். அப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே வந்து உட்கார்ந்ததுனால இதுக்கு ஒரு கலரை உண்டாக்கி விடும். இந்த இடத்துல என்ன வரணும்? ஒரு ஆனியான் வெளியே வச்சுன்னா ஆனியான் தான் வரணும். ஆனியான் நெகட்டிவ்லி சார்ஜ்டு, அதானே? சரி, ரைட். அதுக்கு பதில் அந்த எலக்ட்ரான் டிஃப்யூஸ் ஆகி இங்கே வந்து உட்காந்து இது நெகட்டிவ்லி சார்ஜ். அப்போ எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், சமமாக ஆயிடுச்சு. ஆனால் இப்படி எலக்ட்ரான் உட்கார்றதுனால இந்த எலக்ட்ரானுக்கு என்ன சொல்கிறாங்க? எஃப் சென்டர்னு சொல்கிறாங்க. இது எஃப் சென்டர் என்னது? இது ஒரு கலரை உண்டாக்கி விடும். ஃபார் பி அந்த எஃப் சென்டர்ன்ற வேர்டு வந்து இப்போ ஜெர்மனி நாட்டை சேர்ந்த வேர்டு. இதுக்கு அர்த்தம் இங்கிலீஷ் அர்த்தம் கலரை கலர்னு அர்த்தம். அப்போ இது ஒரு கலர், இது இந்த கிறிஸ்டலுக்கு ஒரு கலரை கொடுத்துட்டு போயிடும், ரைட்டா? ஏதாவது ஒரு கலரை கொடுத்துரும். அது என்ன கலர்னு உங்கள் புக்கில் போடல, பார்த்துக்கோங்க, ரைட்டா? சரி, சச் ஆனியானிக் வேகன்சிஸ் விச் ஆர் ஆக்குபைடு பை த அன்பைடு முடிஞ்சிச்சா? எஃப் சென்டர் போட்டால். ஹென்ஸ் ஆகவே த ஃபார்முலா ஆஃப் NaCl விச் கண்டெய்ன்ஸ் எக்ஸஸ் Na ப்ளஸ், இது இந்த என்ன போட்டிருக்கான்? அதனால் NaCl அதாவது ஹென்ஸ் ஆகவே த ஃபார்முலா NaCl, ஃபார்முலா என்னச்சுன்னா சோடியம் குளோரைடு ஃபார்முலா வந்து என்ன செய்கிறது? விச் கண்டெயின், அது எக்ஸஸ் ஒரு Na ப்ளஸ் வருதா? ஏன்னா சோடியம் குளோரைடு ஆவி வெப்பப்படுத்துறேன்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் வேப்பர். அப்போ இங்கே ஒரு சோடியம், அங்கே ஒரு சோடியம், அப்போ 2 சோடியம் ஆகிப்போச்சு இல்லையா? இதில் சோடியம் குளோரைடில் ஒரு சோடியம், வேப்பரில் ஒரு சோடியம், அதைத்தான் சொல்கிறான் பாருங்கள். ஹென்ஸ் த ஃபார்முலா NaCl ஃபார்முலா இதுக்குள்ளே என்ன இருக்குது? இது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, 2 Na வரும், அதில் ஒரு Na, அது தனி வேப்பர், சோடியம் மட்டும். இது சோடியம் குளோரைடில் ஒரு சோடியம். அப்போ இந்த ஃபார்முலா நம்ம எப்படி எழுதணும்? மாற்றி எழுதணும். ஹென்ஸ் த ஃபார்முலா NaCl இந்த ஃபார்முலா விச் கண்டெய்ன்ஸ், அதில் என்ன இருக்குது? Na அயன்ஸ் இருக்கிறது, கேன் பி ரிட்டன், Na அயனும் இருக்கிறது, ரைட்டா? கேன் பி ரிட்டன் as எப்படி எழுதப்படுகிறது? Na1 + X Cl மைனஸ்னு போட்டிருக்கான், போதுமா? Cl புஸ்டாப், ரைட்டா? Na 1 + X, Xனா அடிஷனலாக ஒன்று இருக்குன்னு அர்த்தம். Na1 ப்ளஸ் X ஒரு அயன் இருக்கிறது என்று பொருள். அதான் இது எப்படி எழுதுவாங்க? Na1 + X ஒரு அயன் இருக்கிறது, இன்னும் கூடுதலாக ஒரு அயன் இருக்கிறது என்று பொருள்படுகிறது. அது Na + X ஒரு அயன், Na அயன் ஒன்று இருக்கிறது, ரைட்டா? ப்ளஸ் இன்ட்டு Cl, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு ஜிங்க் ஆக்சைடு
இஸ் கலர்லெஸ். இதே மாதிரி ஜிங்க் ஆக்சைடு, ஜிங்க்குக்கு எவ்வளவு? ஜிங்க்குன்னு என்னது? அட்டாமிக் நம்பர் 20. சரியா? அப்போ ஜிங்க் அட்டாமிக் நம்பர் 20ன்னு சொன்னால் எவ்வளோ ஆகிப்போச்சு? 2 2 8 10 ஆகிப்போச்சு. 10 ஆயிடுச்சா? ஃபஸ்ட்டில் 2 கேல, ரெண்டாவதுல கே எல்லில் 8, அப்போ எம்லையும் 8, என்ன 18 ஆயிடுச்சா? மீதி 2 இருக்குது. அப்போ இதில் என்னவாக இருக்கும்? இதோட வேலன்ஸ் எவ்வளவு? 2 தான். அப்போ வேலன்ஸ் எவ்வளோ? 2. கடைசி ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான் வேலன்ஸ் எவ்வளவு? இது இழக்குமா இல்லை பெருமா? இழந்துடும். 2ன்னு இழந்துடும். அப்போ இழக்கிற எலக்ட்ரான் 2. ஒன்று இழக்கிற எலக்ட்ரானாக இருக்கணும், இல்லை பெரும் எலக்ட்ரானாக இருக்கணும். அதான் வேலன்சி. இது இழந்துடும். 3க்குள்ளே 3 வந்தாலும் இழந்துடும். 4 தான் வரும்போது இழக்கவும் செய்யாது. வேலன்சி 1. அதுக்கடுத்து பெரும், அது அங்கே 5க்கு மேலே பெரும் எலக்ட்ரான் தான் வேலன்சி. வெளியிலேருந்து வர்ற எலக்ட்ரான், இங்கே போகிற எலக்ட்ரான். ரைட்டா? அப்போ நல்லா பாருங்கள், இந்த ஜிங்க் ஆக்சைடு 2 வரும், 2+ வரும். ரைட்டா? ஜிங்க் அயனா மாதிரி 2+ வரும், 2 இலக்கம். அது 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடும். அப்போ என்ன ஆகும்? Zn2+ன்னு வரும். 2 அயான், பாசிட்டிவ் அயன் கூட இருக்கும் அர்த்தம். Zn ஆக்சைடு இஸ் கலர்லெஸ். Zn ஆக்சைடு, அதாவது ஜிங்க் ஆக்சைடு இஸ் கலர்லெஸ். இது கலர் கிடையாது. அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர்னா நார்மலாக நாம் வசிக்கும் வெப்பநிலை, அதாவது அட் ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் வசிக்கும் வெப்பநிலையில் இந்த ஜிங்க் ஆக்சைடுக்கு கலர் கிடையாது. வென் இட் இஸ் ஹீட்டட், இதை நாம் உஷ்ணப்படுத்தும் போது, நல்லா பார்த்துக்கோ, நார்மலாக ஒரு மனிதன் வசிக்கும் வெப்பநிலையில் இதற்கு எந்த கலரும் கிடையாது. ஆனால் நான் அதை வெப்பப்படுத்தினேன்னு சொன்னால் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். வென் இட் இஸ் ஹீட்டட் இட் பிகம்ஸ் எல்லோ இன் கலர். இதை நான் ஹீட் பண்ணும்போது இது என்ன கலராக மாறுகிறது? எல்லோ கலர், மஞ்சள் கலராக மாறுகிறது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு ஆன் ஹீட்டிங். அப்போ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது? இட் லாசஸ் ஆக்சிஜன். இது எதை இழக்கிறது? ஆக்சிஜனை இழக்கிறது. இட் லாசஸ் ஆக்சிஜன் அண்ட் தேர்பை ஃபார்மிங் Z2+ அயான்ஸ். இது என்ன செய்கிறது? இதில் 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடுதா? 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடுது. அப்போது அது என்னவாக மாறிடுது? தேர்பை ஃபார்மிங் 3 Zn2+ அயான்ஸ், அயனாக மாறுகிறது. ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. ஆன் ஹீட்டிங் இட் லாசஸ் ஆக்சிஜன் அண்ட் தேர்பை ஆக்சிஜனை இழந்து விட்டு. ஏன்னா இதில் Zn அப்படின்னு என்னது? இருக்கு, ஆக்சிஜன் இருக்கா? அதாவது ஜிங்க் ஆக்சைடு இருக்குது. அப்போ ஆக்சிஜன் அதில் இருக்கிறது. ரைட்டா? நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு ஹீட் பண்ணும்போது ஆக்சிஜன் என்னது? அது ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜனை இழக்கிறது. ஆக்சிஜன் வெளியில் போகுது. அப்போ மீது என்ன இருக்கும்? ஜிங்க்கு தான் இருக்கும். ஜிங்க்கும் ஹீட் பண்ணும்போது அதில் உள்ள 2 எலக்ட்ரான், 20 எலக்ட்ரான் இருக்கும். லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடும். அப்போ என்னவா மாறிடும்? ஜிங்க்கு அயனாக மாறிவிடும். ஜிங்க்கு 2+. அப்போ ஜிங்கில் எத்தனை பாசிட்டிவ் புரோட்டான் எத்தனை கூட இருக்குது? 2 கூட இருக்கா? 20 புரோட்டான் 20 எலக்ட்ரான் இருக்குது. 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு. அப்போ 2 பாசிட்டிவ் சார்ஜ் கூட இருக்கிறது. ஹீட் பண்ணும்போது ஆக்சிஜன் வெளியில் போயிடும். ஏன்னா ஜிங்க் ஆக்சைடு, ஆக்சிஜன் வெளியில் போயிடுச்சு, ஜிங்க் இருக்கும். எகெயின் ஜிங்க் என்ன செய்யும்? அது அயனாக மாறும். ஏன்னா 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடும். அப்போ ஜிங்க்கு 2+ மாறிவிடும். ரைட்டா? அதுதான் போட்டிருக்கான். ஆன் ஹீட்டிங் இட் லாசஸ் ஆக்சிஜன் அண்ட் தேர்பை ஃபார்மிங் 3 Zn2+ அயான்ஸ். அப்படின்ட்டா. அப்போ அந்த எக்ஸஸ் Zn2+ அயான்ஸ் மூவ். இதை எங்கே போகும்? மூவ் ஆகி எங்கே போகும்னா இண்டஸ்ட்ரியல் கேப்பில் போய் உட்காந்துக்கிறோம். மூவ் டு த இண்டஸ்ட்ரியல் சைட். இண்டஸ்ட்ரியல் சைட்டில் போய் உட்காந்துக்கிறோம். இண்டஸ்ட்ரியல் சைட் 2 பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயனுக்கு நடுவில் உள்ள கேப்பில் போய் உட்காந்துக்கிறோம். அண்டு த எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ ஆக்குப்பை த இண்டஸ்ட்ரியல் பொசிஷன். அந்த 2 எலக்ட்ரானை இழந்துருச்சு இல்லையா? அதுவும் எங்கே போய் உட்காரோம்? அந்த உள்ளே போய் லேட்டிஸ்குள்ளே போய் இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் உட்காந்துரும். நல்லா பாருங்கள், இது உங்களுக்கு புரியல இருந்தாலும் நான் சொல்கிறேன் எப்படின்னு. உதாரணத்துக்கு எப்படின்றதுன்னு நான் இது எப்படின்னா, இப்போ ஜிங்க்குக்கு மட்டும் காமிக்கிறேன். இப்போ ஜிங்க் ஆக்சைடு. ரைட்டா? Zn2 ஜிங்க் ஆக்சைடு நான் ஹீட் பண்ணுறேன். ஆக்சிஜன் வெளியில் போகிறோம். அப்போ ஜிங்க் எத்தனை? 20 எலக்ட்ரான். என்னது? அதில் இது என்ன? ஜிங்க் எப்படி மாறும்? Zn2+, அதுக்கடுத்து ப்ளஸ் E-2. ரைட்டா? 2 எலக்ட்ரான், E-2, 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சா? அப்போ இது Zn2+ ஆயிடுச்சு. இப்போ இது எங்கே போய் உட்காருன்னு சொல்கிறேன் கேளுங்க. இருங்க, நல்லா பார்த்துங்க. நல்லா இது என்னவா மாறுது? ஜிங்க்கு
Zn2+, அந்த 2 எலக்ட்ரான் வெளியே போச்சு, அதான் E-2, ரைட்டா? இது எவ்வாறாக போய் உட்காருகிறதுன்றதை நான் இப்போ காமிக்கிறேன். இங்கே வாங்க, இங்கே வந்து எங்கே உட்காரும்னா, இங்கே வாங்க, இது எங்கே போய் உட்காரும் பாருங்கள். இது இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த சும்மா இந்த கேப் எடுத்துக்கிறோம், நல்ல ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் போய் Zn+ உட்காரும், Zn2+ உட்காரும், 2+ அயன், ரைட்டா? அப்போ என்ன ப்ளஸ் E2- இருக்கு இல்லையா, அது எப்படி உட்காரும்னா 2 இடத்துல உட்காரும். ஒரு இடத்துல 2 எலக்ட்ரான் இருக்குது, E2- இருக்கு 2 எலக்ட்ரான், இது மட்டும்தான் Zn2+ ஒரு இடத்துல உட்காரும். அப்போ E2- வந்து ஒரே இடத்துல உட்காரது, 2 எலக்ட்ரான் வந்து 2 இடத்துல, 2 எலக்ட்ரான் தான் லாஸ் ஆகிருக்கு ஒவ்வொரு இப்போ உதாரணத்துக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் வந்து ஒரு E- உட்காரும். அப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப், இந்த சின்ன கேப் இருக்குது, இந்த சிவப்புக்கு நல்ல சின்ன ஓட்டமாக இருக்குல்ல, அந்த ஓட்டலையும் இன்னொரு E- உட்காரும். அப்போ 2 E- ஆயிடுச்சா, 2 E- ஆயிடுச்சா, E-2 ஆயிடுச்சா. இது மட்டும்தான் ஜிங்க் 2+ ஒரு இடத்துல உட்காரும். இது நீ கேட்கலாம், ஜிங்க் 1 இங்கே உட்காரணும், ஜிங்க் இன்னொன்று உட்காரலாம்னு சொல்லுது. இல்லை, ஜிங்க் 2+ ஒரே இடத்துல உட்காரும், 2+ அயன் ஒரே இடத்துல உட்காரும். இது மட்டும் எலக்ட்ரான் மட்டும் 2 இடத்துல பிரிஞ்சு 2 இடத்துல உட்காரும். போதுமா? இப்படி தான் நடக்குது. சரி, போதும். அடுத்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் முடிஞ்சிச்சு, ரைட்டா? இப்போ மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அடுத்ததில் காமிக்கிறேன்.